இன்றைக்கி 1.5 கிலோ கனவா. இந்த கனவாவை நல்லா கழுவி எடுத்துட்டு அதை ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு அவங்ககிட்ட காட்டுறேன். 2 கிலோ கனவா நல்லா வெட்டி நல்லா கழுவி வெட்டி ஒதுக்கி வச்சுருக்கேன். இனி இதை மாற்றி வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் திருவி சின்ன சின்ன துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இது நம்ம கடுகு வறுக்கும்போது உள்ளே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தேங்காய். இனி இதுக்கு சேர்க்குறது பாக்கி வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்க்கணும். 10 தேங்காயை உள்ளே போட்டுக்கலாம். இந்த மிக்ஸி வேண்டாம், இது போதும். கூட இவ்வளவு நல்ல மிளகு. ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி. இப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இவ்வளோத்தையும் போட்டுட்டு நான் இதை கொஞ்சம் சதைச்சி தான் எடுக்க போகிறேன். அதாவது நல்லா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பிரிபிரான்னு இருக்கணும். இந்த பக்குவத்தில் அரைச்சா போதும். இப்போ இந்த சட்டியை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கு. கடுகு 1 ஸ்பூனு, கடுகு கொட்டிட்டு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுட்டேன். அது போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுடலாம். இந்த அளவில் இஞ்சி பூண்டு
தக்காளி, ஒரு 2 தக்காளி நான் வெட்டி விட்டுருந்தேன். 2 தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி நல்லா வதக்கி போட்டுட்டு இனி இதாவது தேவையான உப்பு போட்டுக்கணும். நான் வந்து இவ்வளோ உப்பு போடுறேன். ஆனாட்டினா போட்டுக்கலாம். இது கூட மிளகு பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். முதல்ல அதுக்கு அரைக்கிறதுக்கு போட்டிருந்தோம், அதனால இதில் ஒரு 1/2 ஸ்பூன். இனி இது கூட இது வந்து பட்டை கிராம்பு எல்லாம் பொடிச்சு வச்சது. இதில் வந்து கொஞ்சமாக போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. மிளகு பொடி அவ்வளோதுக்கும் காணாத மாதிரி இருக்குது. நான் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போடுறேன். மிளகு பொடி 1/2 ஸ்பூன் கூட போட்டிருக்கேன். ஏன்னா கக்கா 1.5 கிலோ. மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இனிமேல் இந்த கழுவி விருத்தியாக்கி வச்சதை நம்ம உள்ளே போட்டுடலாம். இது ஒரு துள்ளி கூட தண்ணி ஊற்றவே வேண்டாம், தண்ணி இதிலே இருக்குது. அப்படி இருக்கட்டும். தீயை குறைச்சி வச்சு நம்ம அப்படியே மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இனி இடைக்கி நம்ம அதை திறந்து இளக்குனா போதும். தண்ணி நல்லா பெருகி வந்திருக்கு. நல்லா தண்ணி வற்றி வரட்டும். தண்ணி நல்லா வற்றி வந்துட்டு இனி இதில் தேங்காயை போட்டுருவோம். நீ தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். தீ குறைச்சி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அடக்கணும். ரெடி ஆகிட்டாடி பார்க்கலாமா? சூப்பராட்டு ரெடி ஆகிட்டு.
இறக்கி கீழே வச்சுட்டு இதில் ஒன்றே ஒன்று போட மறந்துட்டேன். தேங்காய் கொத்து போட மறந்துட்டேன். தேங்காய் கொத்து போடுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படி தேங்காய் கொத்தை உள்ள போட்டு விட்டுருவேன். முதல்ல கடுகு வறுக்கும்போது போட்டிருக்கணும், எனக்கு மறந்து போச்சு. அதனால் ரெண்டாவது இந்த ஒன்று நல்லா துவக்க விட்டு நல்லா சுமந்துட்டு இது கூட இந்த கருவேப்பிலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி இவனை திறந்து அப்படியே கொட்டிடு. அவ்வளோதாங்க. தேங்காய் போட்டு கனவா ஃப்ரை ரெடி ஆகிட்டு. இது சாப்பிட்டு பாருங்கள், இதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரெடி, கனவா ரெடி. கக்காரிச்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் சோறு போட்டு இது மோர் கறி, கக்காரச்சியில் கனவா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.